நான் ஜெயிலிருந்து அனுபவிச்ச வழியை விட அது ஒன்றும் பெருசா தோணல. அதான் அதை விட பெரிய வழியை கொடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன நான் சொல்றது புரியலையா? உங்க அம்மாவை நான் இங்கிருந்து துரத்தி விட்டதும் அந்த இந்து வீட்டில் போய் சொகுசா உட்காந்துக்கிட்டா. அதான் நேரம் அங்கே போய் அவளையும் இந்துவையும் அவங்க அப்பா கிழவனையும் வீட்டை விட்டு அடிச்சு துரத்தி நடு ரோட்ல விட்டுட்டு வந்து மூணு பேர் எங்கே போறதுன்னு தெரியாம ரோட்ல திக்கு முக்காடிட்டு இருப்பாங்க. அண்ணா, அந்த இந்துவை வெள்ள தூக்கி போட்டு கதவை கூட்டும் போது அவ மூஞ்ச பார்க்கணுமே. ஒட்டுமொத்த ஊர் முன்னாடி அவ அசிங்கப்படுறத பார்க்கும்போது பா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நம்மள பகைச்சுக்கிட்டா என்ன நடக்கணும்னு அவளுக்கு புரியணும்னு. இனி அவ கனவுல கூட நம்மளை எதிர்க்கணும்னு யோசிக்க மாட்டா. என்னதான் இவ்வளவு பண்ணாலும் இன்னும் ஆத்திர அடங்கல. இன்னும் ஏதாவது பண்ணுடா, பெருசா பண்ணுடா. நான் ஜெயில அனுபவிச்ச வேதனையை விட அவளுக்கு 100 மடங்கு அனுபவிக்கிறேன். சொல்லிட்டேன், நீட்டா செஞ்சலானே, நீட்டா செஞ்சலாம். டேய் நீ எதுவும் அவசரப்படாதடா, பொறுமையா செய்யணும். சரிண்ணே. அம்மா அம்மா, உங்கள யாருக்குமே மனசாட்சியே இல்லையா? அம்மா பாவம். அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்துருங்க. அப்பா ப்ளீஸ் பா. சித்தப்பா ப்ளீஸ், நீங்க என்ன சொன்னாலும் செய்றேன். எனக்கு அம்மா வேணும். ஏய் என்ன சும்மா அழுதுகிட்டே இருக்க? போட்டன. ஏய் என்னடா சவுண்டு? என்ன சவுண்டு? இந்த பாருடா, என் அண்ணன் பொண்ணு. நான் அடிப்பேன், கொள்ளுவேன், என்ன வேணா பண்ணுவேன். அதை கேட்கறதுக்கு நீ யாருடா? அனாத நாய. டேய் திவாகர், போடா உள்ள.